அந்த ரெண்டாவது அண்ணன்டா கொடல் குடிங்கி 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 கோவிந்த மூணாவது அண்ணன் கால வெட்டி கருப்பையா நான் தான் மூத்த அண்ணன் தலைவட்டி தங்கராசு. ஐயா பேரெல்லாம் டெரரா தாயா இருக்கு. இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? மாறாது இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்? சினிமாட்டிக் சேனல் தான் பார்க்க போறோம். ரீசனா போட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? தமிழ் சினிமாவோட கோல்டன் பீரியட் 90ஸ்ல வெகு சில படங்களுக்கு கம்போஸ் பண்ணியிருந்தாலும் பண்ணின எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்ஸா ஆக்கி தனக்குன்னு ஒரு தனி பாணியை பிடிச்சி நம்மளோட அந்த கோல்டன் ஏராவை கோல்டன் ஹிட்ஸால இன்னும் சிறப்பாக்கி இசையமைப்பாளர் பரத்வாஜோட சுவாரஸ்யமான மியூசிக்கல் ஜேர்னியை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இதுதான் பரத்வாஜ் பார்த்ததே இல்லை. பரத்வாஜ் தெரியும், ஆனா பார்த்ததே இல்லை. பரத்வாஜோட ஸ்டடீஸ் எல்லாமே டெல்லியில சிஏ முடிச்ச பரத்வாஜ் சின்ன வயசுல இருந்தே மியூசிக்ல அதிகமா இன்ட்ரெஸ்ட் இருந்ததால இந்துஸ்தானி வெஸ்டர்ன் மியூசிக் எல்லாம் கத்துக்கிட்டாரு. ரேடியோல தினமும் 15 நிமிஷம் மட்டுமே தமிழ் பாட்டு கேட்க வாய்ப்பு இருந்தாலும் அதுல அதிகமா இம்ப்ரெஸ் ஆகி தமிழ் சினிமால மியூசிக் ஃபீல்ட்ல வரணும்னு ஆசைப்பட்டாரு. சினிமால இருக்கிறவங்களுக்கு அந்த பீரியட்ல வாடகை வீடும் கிடைக்காது, பொண்ணும் கொடுக்க மாட்டாங்க. இதனாலேயே சென்னை வந்து அசோக் லேலாண்ட்ல சார்ட்டர்ட் அக்கௌண்டா வேலைக்கு சேர்ந்தாரு பரத்வாஜ். வீடு கல்யாணம் பண்ண 2வது நாளே வேலையை ரிசைன் பண்ணாரு. ஆனா வேலையை விட்டதும் சினிமால ஈஸியா அவரால் நுழைய முடியல. எக்கச்சக்கமான ஸ்ட்ரகிள்ஸ் சந்திச்சாரு. முக்கியமா வீட்டுல பினான்சியலா ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. சர்வைவலுக்காக 100கணக்கான பக்தி பாடல் கேசட்டுகளும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கும் கம்போஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த டைம்ல விழுதுகள்னு ஒரு சீரியலுக்கு கம்போஸ் பண்ற வாய்ப்பு பரத்வாஜ்க்கு கிடைச்சது 10,000 ரூபாய் சம்பளத்தோட. ரமணி பரத்வாஜ் 95ல தெலுங்குல சொகசு சூட தரமா அப்படிங்கிற படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ற வாய்ப்பு பரத்வாஜ்க்கு கிடைச்சது. பெரிய ஹிட்டும் ஆச்சு. தொடர்ந்து நிறைய தெலுங்கு படங்களுக்கு கம்போஸ் பண்ற வாய்ப்பு பரத்வாஜ்க்கு கிடைச்சது. 1998ல தெலுங்குல இவரை வச்சு ஹிட் கொடுத்த ஒரு ப்ரொடியூசர் பரத்வாஜையும் அஜித்தையும் ஆன்போர்ட் பண்ணிட்டு இந்த காம்போல உருவாக போற படத்துக்கு டைரக்டரா ஆடிஷன் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு மிக பிரபலமா டைரக்டரா இருக்கிற பாலாவும் அந்த ஆடிஷனுக்கு போன ஒரு இயக்குனர் தான். ஆனா ஆடிஷன்ல கடைசியா செலக்ட் ஆன டைரக்டர் சரண். ராஜா, ரஹ்மான், தேவா, வித்யாசாகர்னு எல்லாருமே பீக்ல இருந்த அந்த பீரியட்ல தமிழ் சினிமாவுக்கு பரத்வாஜ், சரண், அஜித், வைரமுத்துன்னு ஒரு புத்தம் புதிய காம்போ வந்துச்சு. மார்ச் 1998ல ரிலீஸ் ஆன ஆல்பம் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு பயங்கரமா இருக்குல்ல. தமிழுக்காக பரத்வாஜ் கம்போஸ் பண்ண முதல் பாட்டியை டீமே செமையா பாட வச்சார். உன்னை பார்த்த பின்பு இந்த பாட்டு தமிழ்நாட்டுல ஏற்படுத்தின வைப வார்த்தைகளால விவரிக்கவே முடியாது. லோ பிச் ஹை பிச்லன்னு எஸ்பிபி இந்த பாட்டுல பூந்து விளையாடி இருப்பாரு. ராக் கிட்டார், சாக்ஸ்னு ஃபயரா இருக்கும் இதோட இன்டர்லூட்ஸ் எல்லாம். அஜித் ஆடிட்டு போற செமையா இருக்கும் அந்த இதுல. சொல்லவே வேணாம். மியூசிக்கும் சரி. பெண்களை கடந்திருப்பேன்னு வைரமுத்து வரிகளை உருகி உருகி பாடி இருப்பாரு எஸ்பிபி. அஜித்தோட புது டைமென்ஷனை வெளியில கொண்டு வந்துச்சு பரத்வாஜோட மியூசிக். சாதாரணமா இருந்த அஜித்தை காதல் மன்னன் அஜித் குமாரா ஆக்குச்சு இந்த ஆல்பம். காதல் மன்னன் டிஃபைன் பண்ணி வைரமுத்து சார் அழகாக இருப்பார். அழுக்கு சட்டை போட்டாலும் அழகாய் தெரியும் நான் தான் வந்து யாருன்னா வந்து காதல் மன்னன் அப்படிம்பாரு. ஏற்கனவே இன்னொருத்தரோட நிச்சயமான ஒரு பொண்ணை தான் அஜித் லவ் பண்றாரு. அப்படி ஒரு சமயத்துல அந்த பொண்ணை மீட் பண்றப்போ வர சிச்சுவேஷன் இது. அந்த டென்ஷன் பிளஸ் ரொமான்ஸ் அவ்வளோ அழகா இந்த சாங்ல டெலிவர் பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். சித்தார்த்தம் ஆன பொண்ணை ஒருத்தன் வந்து காதலிப்பான். அது தப்பு தானே, எத்திக்கலே கிடையாது. ஓகே, நீ லவ் சம்படி இங்கேஸ் அப்படிங்கிற போது அப்போது அதுக்கு வந்து அவர் வரை அழகாக இருந்தார். வானும் மண்ணும் கட்டி கொண்டது மண்ணில் நீளம், ஒரு நீரோடை மீனுக்கு கரைமேல் ஆசை வந்தது, இனி என்ன நேர்ந்திடுமோ. அதாவது என்ன தப்பு தானே, தவறு தானே இந்த மாதிரி ஆக்கும்போது. மண்ணும் கட்டி கொண்டதே மண்ணில் நீளம் நான் வந்து அந்த பாட்டு வந்து ஒரு கவலையோடு எண்ட் ஆகணும். நார்மலி when you end the line, பல்லவி லைன் எண்ட் பண்ணுற போது அது ஒரு அதிலே வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கணும். ஸோ நான் வந்து டியூன் கொடுத்தேன் அப்படி எண்ட், ஒரு கவலையோடு எண்ட் ஆகும். அது கரெக்டாக அவர் வந்து இனி என்னென்ன நேர்ந்திடுமோ.
அந்த டென்ஷனான சுச்சுவேஷனை நிறைய இடங்கள்ல ஃப்ளூட் சவுண்ட்ஸ் மூலமா சாங்ல ஆட் பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். ஒரு வண்டு வந்து ஒன்று இப்படி பறந்து டகாரில் வந்து அந்த இதுக்குள்ளே போகும், அந்த ஒரு மூங்கிலில் போய் அதாகும். இந்த படம் ஷூட்டிங் வந்து அகும்பேன்னு அந்த கர்நாடகாவில் ஒரு இடத்துல எடுத்தாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக மூங்கில் மரங்கள் தான் இருக்கும். மூங்கில்களுக்கு க்ளோசஸ்ட் திங் இஸ் நம்ம ஃப்ளூட் தானே. அதில் தான் பண்ணுவாங்க பேம்பு ஃப்ளூட்ஸ், இந்தியன் பேம்பு ஃப்ளூட். ஸோ அந்த பாட்டு முழுக்கவே we decided that we'll have bamboo flute backgrounds, BGMs, all BGM. So probably the only song in the Indian what do you call song history. எல்லா ஃப்ளூட் எல்லா பிஜிஎம்மே ஃப்ளூட்டு தான். இல்லை ஆரம்பம் ஃப்ளூட்டு, பிஜிஎம் ஃப்ளூட்டு, சுற்று வட்டாரம் வந்து அந்த இது ஃப்ளூட்டோட சமாச்சாரம் எல்லாமே ஃப்ளூட்ல இது பண்ணிருக்காங்க. தன்னோட முதல் படத்திலேயே அப்போ பல ஹிட் ஆல்பம்ஸ் கொடுத்துட்டு இருந்த தேவாவை ஒரு பாட்டு பாட வச்சாரு. தேவா சார் பாடியிருப்பார், மாரிமுத்து நில்லப்பா, கானா டைப்பில் பாட்டு. இதுல எம்எஸ்பியே நடிச்சிருப்பாரு, அது வேற. மேகசின்ஸ், டிவின்னு எல்லாரும் புகழ்ந்து தள்ளுற அளவுக்கு முதல் ஆல்பம்லயே மரணமாஸ் ஹிட் கொடுத்தாரு பரத்வாஜ். காதல் மன்னன் ரிலீஸ் ஆன அதே வருஷத்திலேயே 2வது படத்துக்கும் புக் ஆனாரு பரத்வாஜ். கார்த்திக் அப்பாஸ் நடிச்ச பூவேலி அந்த டைம்ல பெருசா பேசப்பட்ட ஆல்பம் இது. தெரியலையே, கேட்டிருக்கியா நீ? பரத்வாஜ் கமிட்டான ஒரு சின்ன படம் கூட மியூசிக்கால பெரிய ஹிட் ஆச்சு. அவ்வளோ குவாலிட்டியான சாங்ஸும் அதுல லெஜெண்டரி சிங்கர்ஸையும் யூஸ் பண்ணி மிக சிறப்பான ஆல்பம்ஸா கொடுத்துட்டு இருந்தாரு. ஒரு இறுக்கமான ஒரு சூழ்நிலை இருக்கும். அதில் ராதா ரவி ஒரு கேரக்டர் வந்து அதில் பேசவே மாட்டார், அவர் கோவத்தில் இருப்பார். அவர் எப்படி இந்த ஒரு பேச வைக்கணும், இங்கே கூட பேச வைக்கணுங்கிறது வேண்டி ஒரு விடுகதை மாதிரி ஒரு 10 பேர் சேர்ந்து பாடுவாங்க. கதை சொல்ல போகிறேன், விடுகதை சொல்ல போகிறேன், என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொத்தெழுதி தாரேன். இது ஒரு கேட்டிருக்கியா? அது ஒரு கிராமப்புறமாக ஒரு எழுதி கொடுத்தாரு. ஒரே டேக்கில் நான் மியூசிக் பண்ணேன், ஒரே டேக்கில் அதை எடுத்தாங்க. இதை வந்து விடுகதையும் சொல்லணும், அந்த சப்ஜெக்டையும் கொண்டு வரணும், ரொம்ப நேச்சுரலாக கொண்டு வரணும். கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன், ஏன் விடுகதைக்கு விடைய சொன்னா. எக்கச்சக்கமான ஃப்ளூட் சவுண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பூ எழுதும் கவிதைன்னு பூவேலியில இவர் பண்ணின பாட்டு இப்போ கேட்டாலும் செம ஃபீலா இருக்கும். When you make a song on a Carnatic ராகம் பேஸ்ட், அந்த பாட்டில் வந்து ஒரு காதல் பாட்டு வந்துன்னா அது வந்து ஆனஸ்ட்டாக தெரியும் நம்ம மக்களுக்கு. இப்போ வந்து பெண்ணை ஒன்று நான் லவ் பண்ணுறேன், நீ வந்து இது கொஞ்சம் விளையாட்டு போக்கில் இருக்குது. இதே ராகத்தில் ஒரு பூ எழுதும் கவிதை சிறு தேன் துளி சொல்லும்போது சூப்பராக இருக்குல்ல. அப்போது ஃபார் எக்ஸாம்பிள் அது ஒரு வேற ஒரு ஃபீல் வரும். இப்போ இந்த ராகம் வந்து ஹம்சநாதம்னு பேர். இந்த பாட்டு கேட்ட மாதிரி இருக்கு, அந்த 2 பாட்டும் கேட்ட மாதிரியே இருக்கு. பரத்வாஜ் எஸ்பிபி காம்போ ஒரு புறம் அல்டிமேட் ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருக்கும்போது பரத்வாஜோட எல்லா ஆல்பம்ஸ்லயும் ஹரிகரனோட செம சோல்ஃபுல்லான மெலடிஸ் ஒன்னாவது இருக்கும். இந்த பாட்டுலாம் கேட்டிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் தமிழ்ல ஒரு மியூசிக் டைரக்டர் அதே படமா அது? அவங்களுக்குள்ள ஏஆர் ரஹ்மான் ராஜாவோட பாதிப்பு கண்டிப்பா இருக்கும். ஆனா பரத்வாஜ் இன்டென்ஷனலா அவங்க மாதிரி பண்ணக்கூடாதுன்னு ரொம்ப எஃபர்ட் போட்டு தனக்குன்னு ஒரு ஸ்டைல் அமைச்சு ஃப்ரெஷ்ஷான ஹிட்ஸா கொடுத்தாரு. 98ல காதல் மன்னன் மூலமா தமிழ்நாடுக்கு கிடைச்ச அந்த பிளாக் பஸ்டர் காம்போ 99லயே அதை தாண்டி ஒரு சம்பவம் பண்ணாங்க, அதுதான் அமர்க்களம். இதுவும் பயங்கரமா இருக்கும். அமர்க்களம் ஸ்கிரிப்டை சரண் எழுதி முடிச்ச டைம்ல அஜித்துக்கு பெரிய ஆக்சிடென்ட் ஆகி உடம்பு முழுக்க கட்டு போட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருந்திருக்காரு. அந்த டைம்ல படத்தோட ஒரு சிச்சுவேஷனை சரண் சொல்ல அதுக்கு வழக்கம் போல வைரமுத்துவை வச்சு லிரிக்ஸ் எழுத பிளான் பண்ணினாங்க. வைரமுத்து ஏற்கனவே எழுதின பெய்யன பெய்யும் மழைங்கிற ஒரு கவிதை தொகுப்பை எடுத்து அதுல இருந்த வரிகளுக்கு பரத்வாஜ் டியூன் பண்ணி அதை எஸ்பிபியை வச்சு பாட வச்சாரு. அந்த பாட்டு தான் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், இதெல்லாம் பயங்கரம். இந்த பாட்டு கம்போசிங் முடிஞ்சதும் சரணும் பரத்வாஜும் டைரக்டா எல்லாரும் ட்ரை பண்ணிருக்காங்க. அஜித்தோட காதுல ஹெட்போன்ஸை போட்டு இந்த பாட்டை ப்ளே பண்ண இத முழுசா கேட்டதும் உடனே யோசிக்காம நான் இந்த படம் பண்றேன்னா அன்போட அப்படி ஒரு பவர் இந்த பாட்டுக்கு இருந்துச்சு. பாட்டை கேட்டே படம் பண்றேன்னு இந்த படத்தாலதானே சாலினி சத்தமில்லா தனிமை, யுத்தமில்லாத உலகம், இந்த வேண்டும் வேண்டும் கட் பண்ணிட்டு கேட்டேன்னு மாத்தினார் ஃபுல்லாக. ஸோ 90 வரிகளை தொடர்ந்து நான் அப்படியே இவோன் பிலீவ் நான் அப்படியே எடுத்தேன். அவர் சொன்ன இதில் வந்து அப்படியே சத்தமில்லா தனிமையை கேட்டேன்னு நான் கீபோர்டெலாம் கம்போசிங் ஒன்றுமே வச்சுக்கவே இல்லை, அப்படியே மனசில் வரதான் பாட்டு அப்படின்ட்டு விஜயஸ் ரெக்கார்டட் சாங். அதாவது நிறைய கேட்டேன்னு 90 வரி உள்ள. இன்ஃபேக்ட் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே
அதிகமான லைன் உள்ள பாட்டு அந்த பாட்டு தான். உயிரை கேட்டாத உறவை கேட்டேன், ஒற்றை கண்ணீர் துளியை கேட்டேன், வலிகள் செய்யாத வார்த்தை கேட்டேன். ஆக்சுவலா இது எஸ்பிபி ஸ்டுடியோல மூச்சு விடாம பாடல, நிறைய டேக்ஸ்ல தான் இதை ரெக்கார்ட் பண்ணாங்கன்னு பின்னாடி நிறைய பேருக்கு தெரிஞ்சது. ஆனா ரொம்ப சர்ப்ரைஸான செய்தி என்னன்னா 2002ல பரத்வாஜ் பண்ணின ஒரு லைவ் இன் கான்சர்ட்ல எஸ்பிபி ஸ்டேஜ்ல லைவா இந்த சாங்கை பெர்ஃபார்ம் பண்ணி மிரட்டி விட்டதுதான். மொத்த ஆடியன்ஸும் வாயடிச்சு போற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணினாரு எஸ்பிபி அப்போ. இத்தனை கேட்டும் கிடைக்கவில்லை, இதிலே எதுவும் நடக்கவில்லை, மரணம் மரணம் வேண்டாம் என்று வாழ்வே 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 கேட்டேன். இப்படி ஒரு எப்பிக்கான கம்போசிஷன், வரிகள், சிங்கிங்னு இதுக்கப்புறம் எவனுமே பண்ண முடியாதுங்கிற அளவுக்கு அப்போவே பண்ணினாங்க இந்த பரத்வாஜ், சரண், வைரமுத்து, எஸ்பிபிங்கிற 4 டிராகன்ஸ். ராஜராஜனின் வாடை கேட்டேன், வள்ளுவன் எழுதிய கோலை கேட்டேன், பாரதியாரின் சொல்லை கேட்டேன். இன்னைக்கு கோலிவுட் கப்பிள்ஸ்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வர்றதுல முதல் கப்பல் அஜித் ஷாலினி தான். அந்த கப்பலை இணைச்ச படம் இது. அஜித் ஷாலினிக்கு ப்ரொபோஸ் பண்ணவே இந்த சாங்ஸை எடுத்துட்டு போய் தான் பண்ணியிருக்காரு. ஒரு ரியல் லைஃப் கப்பலோட லைஃபை பியூட்டிஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி வச்சது பரத்வாஜோட சாங்ஸ். உன்னோட ஃபேவரட் பாட்டு தானே? பொண்ணுங்க பசங்களை ரசிக்கிறதே அழகோ அழகுதான், அதை வார்த்தைகளால வர்ணிக்க கவி பேரரசால தான் முடியும். சித்ராவும் அவ்வளோ அழகா பாடியிருப்பாங்க இதுல. ஷாலினியை சிங்கரா அறிமுகப்படுத்தினதும் பரத்வாஜ் தான். எனக்கு முதல்ல வந்து இந்த படத்தில் சேரன் சொன்னார், அவர் அவங்கள சொந்த குரல் பாடம் ஆர்டிஸ்ட்லாம் எப்படி பாடுவாங்க தெரியாது சார், இது எப்படி. ஸோ நான் என்ன பண்ணேன், அவங்க பாடினதால ரொம்ப சிம்பிளாக வந்து டியூன் போட்டேன். ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் பாடுறேன். அதுக்கு அவர் போட்டார் பாருங்க வார்த்தை, சொந்த குரலில் பாட வைரமுச்சார், ரொம்ப நாளாக ஆசை. நல்லா தான் இருக்கு இந்த பாட்டும், வாய்ஸுமே நல்லா இருக்கு. ஹலோ சுஷீலா ஆண்டி, ஹலோ ஜானகி ஆண்டி, தப்பு இருந்தால் மன்னிச்சுங்க, சொந்த குரலில் பாடு. இப்போ அழகான ஒரு பல்லவி. அப்போ அந்த ஷாலினிக்கு சொல்லிக் கொடுக்குற போது ஷீ இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட் இன்டெலிஜென்ட் லேடி. இட்ஸ் வாட் ஐ குட் கெஸ் அட் தட் பாயிண்ட். அவங்க ஏதோ முதல்ல பாடுற போதே பெரிதாக பல ரெக்கார்டிங் பார்த்த மாதிரி, சார் பாடலாம் சார், டேக் போகலாம் சார் அப்படின்னாங்க. சத்தமில்லாத தனிமை ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபீல்னா, இதே படத்துல அதே காம்போ அந்த 4 டிராகன்ஸ் கூட்டணியில வந்து இன்னொரு எபிக். மேகங்கள் என்னை தொட்டு இது செம்ம பாட்டு. சில மின்னல்கள் என்னை உரசி போனதுண்டு. காதலை சொல்றதுக்கு 100 வயலின்ஸ் வச்சு பார்த்திருப்போம், ஆனா காதல் வழியை சொல்ல பரத்வாஜ் அத்தனை வயலினை யூஸ் பண்ணி இதுல ஒரு சம்பவம் பண்ணியிருப்பாரு. எத்தனை வயலின் இருந்தா என்ன, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தா தான் எனக்கு என்னன்னு எஸ்பிபி ஒரு புறம் அதை தாண்டி ஹை பிச்சில் மொரட்டு சம்பவம் பண்ணியிருப்பாரு. ஓடி ஓடி போகாதே ஊமை பெண்ணு, நாம் உயிரோடு வாழ்வதற்கு காதல் சாட்சி, அப்படியே ஒரு ப்ரொக்ளமேஷன், அப்படியே ஊருக்கே சொல்கிறாரு அந்த இடத்துல, காதல் சாட்சி. ஒரு ஹை பிச்சில் கண்டினியூஸாக ஒரு நான் லாங் இழுப்பேன் அந்த ஃப்ரேஸ் அந்த இடத்த. எனக்கா இஸ் ப்ரொக்ளமேஷன், அது உலகத்துக்கு நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. நாம் உயிரோடு வாழ்வதற்கு காதல் சாட்சி. என்ன ஒரு கம்போசிஷன், பேக்ரவுண்ட் ஸ்கோர், இவ்வளோ டஃப்பான ஒரு கம்போசிஷனை பரத்வாஜ் பண்றதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வெறும் 10 நிமிஷம். இப்போ நடக்கிற விஷயத்த கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பாட்டுல சொல்லியிருப்பாங்க, அதுவும் இந்த படத்துல தான். கம்ப்யூட்டர் கடவுளாக மாறி போச்சுடா. பரத்வாஜோட மிகப்பெரிய பிளஸ்ஸே எல்லா ஃபார்ம் ஆஃப் மியூசிக்கும் அவர் ப்ராப்பரா லேர்ன் பண்ணினது தான். இந்த மாதிரி ஒரு ஃபோக்ல கூட ராகா பேஸ்டு கம்போசிஷனா இருக்கும். ஆமா, இதெல்லாம் சூப்பரா இருக்கும், ஹெட்செட்ல கேட்கலாம். இந்த படத்துல அவங்களோட கெமிஸ்ட்ரியை பரத்வாஜ் பிஜிஎம் மூலமா அவ்வளோ அழகா எலிவேட் பண்ணியிருப்பாரு. நீ என்ன எழுப்புனதுல இருந்து எனக்கு தூக்கமே வருதில்ல. லவ் பிஜிஎம் மட்டும் இல்ல, வில்லன் ரகுவரனுக்கு கூட பிஜிஎம்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணியிருக்காரு பரத்வாஜ். பொதுவாக ரீரெக்கார்டிங்கில் வந்து நம்ம ஒரு சீனை என்ஹான்ஸ் பண்ணுறது தான் ரீரெக்கார்டிங் பண்ணும். ரகுவரன் வரும்போதெல்லாம் ஒரு பெரிய தாதா, ஆனால் இப்போ குவைட்டாக இருக்கார். ஸோ ஒரு டீப்பாக ஒரு சவுண்ட் ஒன்று கொடுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஐ செட் ஐ யூஸ் மை வாய்ஸ்.
இட்ஸ் வெரி பேசி வாய்ஸ். ஐ செட் ஆமாம் செமையா இருக்கு. ஒரு அடி தொண்டையிலேருந்து பாடுற மாதிரி ஒரு வரியை பண்ணி அதை நல்லா ஈக்குவலாக பண்ணி இன்னும் வெப்பெல்லாம் போட்டு அதை கார்டெலாம் கொடுத்து ஒரு மாதிரி பேசியாக இருந்துச்சு. ஸோ எப்போல்லாம் வரும் இந்த மாதிரி வரும் சவுண்டு வரும். டெல்லினா ஏமாக்கா வச்சு பாரு. யோ யாரே நீ? ஆனந்த விடனில் வந்து அதோடைய படத்தோட ரிவ்யூ பண்ணும்போது பரத்வாஜ் வந்து அந்த படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி ரகுவரன் பண்ண வந்து ஒரு 4 கால் பிராணி யூஸ் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. அது அனிமல் சவுண்ட் மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. காதல் மன்னன், அமர்கலம் மாதிரி 2 ஆல்பம் மூலமா அவ்வளோ காலமா ஸ்ட்ரகிளிங் ஃபேஸ்ல இருந்த அஜித்தா அல்டிமேட் ஸ்டார் ஆக்கின பெரும் பங்கு பரத்வாஜுக்கே உண்டு. இப்போலாம் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காம்போவோட பாட்டு கேட்கறதுக்கும் படம் பார்க்கறதுக்கும் எவ்வளோ வெயிட் பண்ண வேண்டி இருக்கு. ஆனா அப்போ அவ்வளோ எல்லாம் வெயிட் பண்ண வேண்டியதே இல்லை. சரண், பரத்வாஜ், வைரமுத்து காம்போ வருஷம் வந்து மிரட்டி விட்டாங்க. அமர்கலம்க்கு அடுத்த வருஷமே இந்த காம்போல வந்து அடுத்த பிளாக் பஸ்டர் பார்த்தேன் ரெஸ்டேன். இந்த படத்துலயும் எல்லா படமும் இந்த ஜெனரேஷன் கிட்ஸுக்கு பிக் பாஸ் மூலமா அறிமுகமான எக்கச்சக்கமான ஹிட்ஸ் பரத்வாஜ் மியூசிக்ல தான் இருக்கு. பாட்டோட ஸ்டார்டிங் மட்டும் ஹூக்கா போட்டு தட்டி விட்டுட்டு இருக்க இந்த காலத்துல மொத்த பாட்டு வைவா போட்டாரு பரத்வாஜ் அப்போ. அதுவும் இந்த பாட்டோட சரணம் இன்டர்லூட்ஸ் எல்லாம் அல்டிமேட் பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். ஒரு கிளாசிக்கல் டியூன், அதுல ராக் கிட்டாரை யூஸ் பண்ணி ஒரு வெஸ்டர்னைஸ்டு கிளாசிக்கலா ஒரு காதல் பாட்டு கேட்கவே தலை சுத்துது இல்ல. ஆனா அல்வா சாப்பிடுற மாதிரி பண்ணியிருக்காரு பரத்வாஜ். உன்னிகிருஷ்ணன் ஒரு புறம் அப்படியே இதயத்தையே கொத்தோட புடுங்கிட்டு போற மாதிரி பாட, ஹரிணி வாய்ஸ் வர்ற இடம்லாம் ஆஹா ஆஹா. அவர் வந்து லவுடா பாடுவார். அந்த கேர்ள் வந்து ரொம்ப அடக்கி ரொம்ப பயந்த சுபாவமோட பாடுவாங்க. என்னுள்ளே ஏதேதோ செய், ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காம்பினேஷன். இந்த பாட்டோட இன்டர்லூட்ஸ்ல பரத்வாஜ் பண்ணியிருக்கிற ஒர்க் எல்லாம் பிரிச்சு டீகோட் கூட பண்ண முடியல. அப்படி ஒரு ஒர்க். எப்போ கேட்டாலும் எக்ஸ்டசி தான். செமையா இருக்கு இந்த பாட்டு. உன் கண்கள் கடந்தும் இன்னொரு கிரகம் கண்முன் திறந்ததடின்னு உன்னிகிருஷ்ணன் வாய்ஸ்ல சாஃப்டா வந்து தொடர்ச்சியா வர அந்த ராக் கிட்டாரையும் ஒரு நல்ல சவுண்ட் சிஸ்டம்லயோ ஹெட்போன்லயோ கேட்டீங்கன்னா கூஸ் பம்ப்ஸ் தான். இதே பாட்டு படத்துல பிஜிஎம்மாவும் செம சோல்ஃபுல்லா யூஸ் பண்ணிருப்பாரு பரத்வாஜ். சிம்ரன் தான் வில்லியா இருப்பாங்க. பேருக்கு ஒரு ஹிட் 2 எல்லாம் இல்ல, கை வச்சாலே ஹிட் தான். இந்த காம்போல வந்த மொத்த ஆல்பமுமே ஹிட். எது சாமி பாட்டு. ஸ்ரீனிவாச கிளாசிக்கலா இல்லாம ரொம்ப டிஃபரெண்டா நிறைய பாடல்களை யூஸ் பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். ஆல்பம்ல லெஜெண்டரி சோனு நிகாமையும் வசுந்தரா தாஸையும் வச்சு செம ஸ்டைலிஷா ஒரு பாட்டும், சங்கர் மகாதேவன், அனுராதா ஸ்ரீராமையும் வச்சு இன்னொரு எக்ஸ்ட்ரீம்ல ஒரு ஃபோக் சாங்கையும் பண்ணியிருப்பாரு பரத்வாஜ். இவ்வளோ வெஸ்டர்னைஸ்டா ஹிட்ஸ் கொடுத்துட்டு இருந்த பரத்வாஜுக்கு முதல் முறையா பக்கா கிராமத்து களத்துல ஒரு படம் கிடைச்சது. அது அவருக்கு சேலஞ்சிங்கா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா உங்க எண்ணம் பாண்டவர் பூமியா? அந்த நினைவுகள் நெஞ்சில் திரும்பிட ஏக்கங்கள். இன்னைக்கும் ஒரு கூட்டு குடும்பம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம காதுக்குள்ள ஒழிச்சிட்டு இருக்கிற இந்த பாட்டு ஒரு வாட்டி கேட்கும் போதும் உங்களுக்கு 1000 உணர்வுகளை கொடுக்கும். நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்ததே அது ஒரு பொற்காலம். எல்லாராலையும் ஒரு ஆர்ட் ஃபார்ம்ஸை ரசிக்க முடியாது. ஒரு கலையை ரசிக்கிறதும் ஒரு திறமை தான். அதனாலதான் 90s early 2Kல பிறந்தவங்க எவ்வளவு பாக்கியசாலிகள்னு பாருங்க. நமக்கு மட்டும்தான் இந்த பாட்டோட அருமை புரியும். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம்னு கூட்டு குடும்பத்தோட வாழ்க்கை முறையை உணர்வு பூர்வமா எழுதியிருப்பாரு ஸ்நேகன். ஒற்றை கண்ணில் அடிபட்டால் 10 கண்ணிலும் வலி கண்டோம்.
கள்ளம் கபடம் இல்லாத இந்த மாதிரி ஒரு நட்பு இந்த ஜெனரேஷன்ல பாக்குறதே கஷ்டம். ஆனா அது அப்போ இருந்துச்சு. அது அவ்வளவு அழகா செலிப்ரேட் பண்ணிச்சு இந்த பாட்டு. தமிழ்ல விரல் விட்டு எண்ணக்கூடிய பாட்டே பாடி இருந்தாலும் அத்தனையும் ஹிட்டு. அந்த சித்ரா சிவராமனை அவ்வளவு அழகா பாட வச்சிருப்பாரு பரத்வாஜ். பிரிந்து போன நட்பினை கேட்டால் பசுமையான கதைகளை சொல்லும், பிரியமான காதலும் கூட பிரிந்த பின் ரணமாய் கொள்ளுங்கிற ஒரு உலக தத்துவத்தை அப்படியே அசால்ட்டா சொல்லியிருப்பாரு ஸ்நேகன் இந்த பாட்டுல. 2002லயும் 2 தரமான ஆல்பம்ஸ் கொடுத்தாரு பரத்வாஜ். ஒன்னு ரோஜா கூட்டம். ஓ சூப்பர், இதெல்லாம் பயங்கர ஹிட். இந்த படம் பாட்டுக்காக ஓடிச்சு. இந்த படம் தமிழ் மக்களோட எல்லார் வீட்டுக்கும் கொண்டு போன பாட்டு இதெல்லாம். இந்த பாட்டுல ஒரு வீணையும் அதை தொடர்ந்து வர ஃப்ளூட்டும் என்ன மாதிரி ஒரு வேலைப்பாடு. இன்னும் 7 செகண்டுக்குள்ள உன்னை நான் முடிக்கிறேன். சில பாட்டோட முதல் ஸ்டார்டிங் ஃபியூ செகண்ட்ஸே இப்போ நம்ம எங்காச்சும் கேட்டாலும் நம்மளை அப்படியே பழைய பீரியடுக்கே கூட்டிட்டு போயிடும்ல. அப்படி ஒரு பாட்டு தான் இதுவும். அந்த முதல் ஃபியூ செகண்ட்ஸ் இதுதான். இதுக்கு மேல ஒரு பெர்ஃபெக்ட் ட்ரெடிஷன் வேணுமாங்கிற அளவுக்கு அப்படியே ஹார்ட் தொடர மாதிரி பாடி இருப்பாங்க ஹரிகரனும் சாதனா சர்கமும். பரத்வாஜோட எல்லா பாட்டுலயுமே இன்டர்லூட்ஸ் ஒவ்வொன்றும் சம்பவம் தான். பரத்வாஜ் வைரமுத்து காம்போல அப்படி ஒரு சிங்க் இருந்துச்சு. வரிகளுக்கு மெட்டு போட்டாங்களா இல்ல மெட்டுக்கு வரி எழுதுனாங்களான்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஹரிகரன் வெர்ஷன் ஒரு எக்ஸ்ட்ரீம்ல இருக்குல்ல. இதே பாட்டை பரத்வாஜோட 2002 கான்செர்ட்ல எஸ்பிபி பாடி இருப்பாரு. மனுஷன் சும்மாவே அப்படி உருகி உருகி பாடுவாரு. இப்படி ஒரு மெலடி கிடைச்சா கேட்கவா வேணும். அந்த கண்மணியால் தூங்குகின்றாள்னு எஸ்பிபி பாடுற இடம் இருக்கே, அது எவ்வளவு வாட்டி வேணும்னாலும் வச்சு கேட்கலாம். இந்த 2 பாட்டு மட்டும் இல்ல, ரோஜா கூட்டம்லயும் அப்ப மொத்த ஆல்பமுமே பெரிய ஹிட். நல்லா இருக்கு. மாணிக்க விநாயகம் ஆல்குடி சுபாக்கும் அவங்களோட கெரியர் பெஸ்ட் சாங்ஸ் பரத்வாஜ் மியூசிக்ல கிடைச்சது. இந்த பாட்டெல்லாம் அப்போ அப்படி ஒரு வைபு. லாரன்ஸ் அப்போ நிறைய படத்துல அப்படியே ஒரு பாட்டு வந்துருவாரு. ரிலீஸ் ஆன 2 மாசத்துல மறுபடியும் அந்த ஓஜி கம்போ சரண் பரத்வாஜ் வைரமுத்து ஒரு பேங்கரான ஆல்பமை இறக்கினாங்க. மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆல்பம் ஜெமினி. செம்ம படம், பாட்டுமே பயங்கரம். இந்த பாட்டுலாம் இப்போ ஓடிட்டே இருக்கும். ஏஆர் ரஹ்மான் பல வருஷமா வாங்கிட்டு இருந்த பிலிம் ஃபேர் அவார்ட் ஸ்டிக்கர் ஹாரிஸ் உடைச்சாரு மின்னலே மூலமா. அடுத்த வருஷமே அதை பிரேக் பண்ணி ஜெமினிக்கான பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்ட் பிலிம் ஃபேரை தட்டி தூக்கினாரு பரத்வாஜ். மொத்த தமிழ்நாட்டிலையும் எல்லார் வீடு கடை பஸ்ன்னு திரும்பி பார்த்த இடமெல்லாம் ரூல் பண்ணிச்சு இந்த ஓப்போடு. சும்மா சும்மா ஓப்போடு. எஸ்பிபி வெர்ஷன் ஒரு வைபுனா, அனுராதா ஸ்ரீராம் வெர்ஷன் இன்னொரு வைபு. படத்தோட என் கிரெடிட்ஸ்ல வர விக்ரம் வெர்ஷன் அதுக்கு மேல ஒரு வைபு. கடைசி படம் காம்போல எப்பவுமே எஸ்பிபி இருப்பாரு. இந்த படத்துல டபுள் ட்ரீட்டா எஸ்பிபியோட இன்னொரு பாட்டும் இருந்துச்சு. என்னமா ஃபீல் பண்றாரியா அப்படிங்கிற மாதிரி எஸ்பிபி இந்த பாட்டுல கொடுக்கிற ஃபீல் எல்லா பாட்டுக்கும் செமையா இருக்கும். சங்கர் மகாதேவன் ஸ்வரலதா பாடின நாட்டுக்கட்டையும் இந்த ஆல்பம் பெரிய ஹிட். அதுலயும் அந்த நாட்டுக்கட்டைங்கிறதுலயே ஒரு சங்கதி போட்டு சங்கர் மகாதேவன் ஸ்டார்ட் பண்ற இடமெல்லாம் வழக்கம் போல தலைவர் இன்டர்லூட்ஸ் எல்லாம் பிரிச்சு விட்டுருப்பாரு.
பரத்வாஜ் மியூசிக்ல ஸ்வர்ணலதா வாய்ஸும் அது வரைக்கும் கேட்காத மாதிரி ஒரு புது ஃபீலை கொடுத்துச்சு. படத்துல ஹீரோயின் ஒரு மார்வாடி, அவங்களுக்கு ஹீரோவோட லவ் வந்தாச்சு. இந்த சிச்சுவேஷனுக்கு ஒரு பாட்டு வேணும்னு கேட்ட சரணுக்கு ஒரு 5 நிமிஷம் அந்த சேட்டு பொண்ணு வீட்டுக்குள்ளேயே போயிட்டு வந்த ஃபீலை கொடுக்குற அளவுக்கு ஒரு வைபான பாட்டு கொடுத்தாரு பரத்வாஜ். கொஞ்சி கொஞ்சி சாதனா சர்க்கம் பாடுறதும், பாட்டு ஃபுல்லா 2 ஆண்டி ரொட்டி சுடுற ஆம்பியன்ஸ், கிரண் ரத்தோ டான்ஸ்னு இந்த பாட்டு அப்படி ஒரு வைப். பாடிட்டு இருப்போம். ஒரு ஸ்டைலா போயிட்டு இருக்கும்போது அதை பாஸ் பண்ணி வர்ற இந்த செகண்ட் இன்டர்லூட் தான். ஜெமினி படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடியே இதோட ஆடியோ கேசட்ஸ் தமிழ்நாட்டுல 2 லட்சத்துக்கும் மேல வித்து ஒரு எல்லாம் பரத்வாஜ் ஒர்க் பண்ணிருப்பாரு. பர்டிகுலரா இந்த பிட் சாங் அதில் ஒரு பாட்டு இன்னொரு ஒரு புதுமை பண்ணியிருப்பேன். ஒரே வரிகளை வந்து 3 விதமா பாடுவோம். காதல் என்பதா, ஆமா அது சோகமா வரும், அதுவே லவ்வாவும் வரும். ஸ்டார்டிங் இது காதல் என்பதா காமம் என்பதா இரண்டின் மத்தியில் சோகமா வரும், சூப்பரா இருக்கும். பரத்வாஜோட நிறைய சோல்ஃபுல்லான மெலடிஸ் அண்டர்ரேட்டடாவே போயிடுச்சு. அதுல ஒண்ணுதான் தமிழ் படத்துல வந்து இந்த கண்ணுக்குள்ளே காதலா. சூப்பரா இருக்கும். உன்னிகிருஷ்ணன் ஸ்வர்ணலதா காம்போல ஸ்நேகன் இந்த பாட்டை அவ்வளோ கவிதையா எழுதியிருப்பாரு. பரத்வாஜ் மியூசிக்கல்னு கேசட்ல போட்டு மார்க்கெட்டிங் பண்ற அளவுக்கு இவரோட இசை ஒரு முக்கியமான செல்லிங் பாயிண்டா நிறைய சின்ன படங்களுக்கு அமைஞ்சது. 2003 மறுபடியும் சரண் பரத்வாஜ் கம்போ இன்னொரு ஹிட் ஆல்பம் கொடுத்தாங்க, ஜே. சூப்பர். எல்லா பாட்டுமே செமையா இருக்கும். இந்த படம்லாம் பாட்டுக்காகவே ஓடுச்சு. டியூனோட ஒவ்வொரு பிட்டும் பரத்வாஜ் செதுக்க, வரிகளை வைரமுத்து செதுக்க, ஹரிகரன் அதை பாடி பாடி மெருகேத்த உருவான இந்த பாட்டெல்லாம் பல வருஷம் வச்சு அனுபவிக்க வேண்டிய பொக்கிஷம். நிறைய டேலண்டடான சிங்கர்ஸ் இன்னும் பெரிய எக்ஸ்போஷர் இல்லாம அண்டர்ரேட்டடாவே இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சிங்கர் தான் ரேஷ்மி. இவங்க வாய்ஸ்ல ஜேஜேல வந்த இந்த பாட்டெல்லாம் வேற மாதிரி. ஜே வந்த டைம்ல மியூசிக்கெல்லாம் ஓபன் பண்ணாலே ஒரு பாட்டு நம்ம கடக்காம போகவே முடியாது. அப்படி ரிப்பீட் மோட்ல கலக்கின பாட்டு இது. உண்மையாவே இந்த பாட்டெல்லாம் கம்போஸ் பண்ணும்போது பரத்வாஜ் ஸ்டுடியோல ஃபயர் ஆயிருக்கும் போல. அப்படி ஒரு சம்பவம் செமையா இருக்குது. ஸ்ரீனிவாஸ் ஒரு புறம் ஹை பிச்ல நொறுக்க, பேரலா வர்ற இந்த எலக்ட்ரிக் கிட்டார் இன்னொரு புறம் வேற மாதிரி வைப். இதெல்லாம் என்று தெரிந்த ஒரு பொருளை தேடி 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 தீர்ப்போமா, தேடல் தொடங்கியதே மே, தேடல் தொடங்கியதே மே, தேடல் தொடங்கியதே. ஒரு மியூசிக் டைரக்டர் எத்தனை பேரு இதை விட பெட்டரா எவனா சொல்ல முடியுங்கிற மாதிரி ஒரு காவியமான பாட்டை கவி பேரரசு எழுத, அதுக்கு பரத்வாஜ் போட்ட டியூனு மொத்த தமிழ்நாட்டையும் ஆட வச்சது. ஜென்சிக்கு எப்படி ஜொனிதாவோ 90s கிட்ஸ்க்கு சுச்சி, வாய்ஸே ஃபயரா இருக்கு. சித்ராவோட அறிமுகமே இந்த பாட்டு தான். பாட்டோட முதல் வரியை ரிவர்ஸ் ஆக்கி அதை இன்டர்லூடா பயன்படுத்தினதெல்லாம் பரத்வாஜோட மாஸ்டர் மைண்ட். இன்னைக்கு சவுண்டிங்ல கிங் ஹாரிஸ்னு நம்ம பேசுறோம். ஆனா அந்த பீரியட்லயே சவுண்டிங்ல தமிழ்ல எந்த மியூசிக் டைரக்டர்ஸும் கொடுக்க முடியாத டாப் குவாலிட்டியில தொடர்ந்து கொடுத்துக்கிட்டு இருந்தாரு பரத்வாஜ்.
ஏதோ வந்துட்டு போகுது. அதுவும் அவரோட முதல் படத்துல இருந்தே அந்த சின்ன பட்ஜெட்லயே அவர் அந்த குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணனது தான் ஆச்சரியமே. பாண்டவர் பூமி கூட்டணி சேரன் பரத்வாஜ் மறுபடியும் 2004ல ஒன்னு சேர்ந்தாங்க. ஆட்டோகிராஃபா இந்த வாட்டி பண்ண சம்பவம் ஒரு பேன் இந்தியா சம்பவம் அதான் நினைக்கிறேன். இதுவும் சூப்பரான ஒரு படமும் பாட்டுமே சூப்பரா இருக்கு. 80s 90s 2Kன்னு யாரு இப்போ இந்த பாட்டை கேட்டாலும் கண்டிப்பா அவங்களோட சைல்ட்ஹுட் மூமெண்ட்ஸ் ஆமா, எல்லாமே கண்ணு முன்னாடி வந்து போகும். நம்மளாம் அப்படி பாடிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. சேரனோட வரிகளும் பரத்வாஜோட குரலும் இப்போ கேட்கும் போதும் நம்ம மனசு ஏதோ ஒண்ணு பண்ணும். ஆட்டோகிராஃபுக்காக கம்போஸ் பண்ண 8 சாங்ஸுமே தமிழ்நாட்டோட பட்டி தொட்டி எல்லாம் முடிச்சு மிகப்பெரிய ஹிட் ஆச்சு. சூப்பரா இருக்கும் அந்த பாட்டுலாம். இப்போ வந்து பிரேமம்க்கெல்லாம் ஓஜி நம்ம ஆட்டோகிராஃப். அப்போவே தமிழ்நாடு பாய் அண்ட் கேரளா கேர்ள் மேக்ஸ் த பெஸ்ட் பேர் அப்படிங்கறத காமிச்சிட்டாரு சேரன். அதுக்கு பரத்வாஜ் போட்ட பாட்டும் அல்டிமேட். மனசுக்குள்ளே தாகம் வந்துச்சா. தமிழன் மலையாளம் ஃபியூஷன்ல வந்த இந்த பாட்டு தமிழ்நாடு கேரளான்னு 2 ஸ்டேட்லயும் கலக்குச்சு. பாட்டோட வரிகள்ல மட்டும் இல்லாம மியூசிக்லயும் தமிழ் மலையாளம்னு 2 ஸ்டேட்டோட கல்ச்சர் பிரதிபலிக்கிற மாதிரி சில இன்டர்லூட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி சாங்கோட ஸ்ட்ரக்சரே ரொம்ப டிஃபரெண்டா பண்ணியிருந்தாரு பரத்வாஜ். சொல்லவே வேணாம், பாடுற ஹரிஷ் ராகவேந்திராவும் ரேஷ்மியும் பாட்டை வேற லெவலுக்கு கொண்டு போயிருப்பாங்க. தமிழ் படிக்க இன்னைக்கும் மோட்டிவேஷனுக்கு ஒரு பாட்டுனா அது இதுதான். நம்ம ஞாபகம் 2004 பரத்வாஜ் பண்ண சம்பவம் தான் இது. எல்லாம் ட்ரோலுக்கு தூக்கி போட்டு சித்ரா பாவிஜய் 2 பேருக்கும் நேஷனல் அவார்டு கிடைச்சதுல பரத்வாஜோட கான்ட்ரிபியூஷன் அவ்வளோ இருக்கு. காதல், மோட்டிவேஷன், சைல்ட்ஹுட் மெமரிஸ்னு அத்தனை ஜானர்ல பாட்டு போட்ட பரத்வாஜ் இந்த படத்துல நம்ம இதயத்தையே நொறுக்கிற அளவுக்கு ஒரு பிரேக்கப் சாங்கும் போட்டாங்க. உன்னிமேனன் வாய்ஸும் ஸ்கிரீன்ல வர சேரனோட பெர்ஃபார்மன்ஸும் அப்படியே அந்த வழியை நமக்குள்ள கடத்திடுச்சு இந்த பாட்டுல. இந்த ஆல்பமும் படமும் கொடுத்த இம்பாக்ட் எல்லாம் உச்சகட்டம். ஆட்டோகிராஃபுக்காக 2nd ஃபிலிம்ஃபேர் அவார்ட் பரத்வாஜுக்கு கிடைச்சது. ஆட்டோகிராஃப் மாதிரி ஒரு சோல்ஃபுல் ஆல்பம் ரிலீஸ் ஆகி அந்த அதிர்வு அடங்குறதுக்குள்ளேயே மொத்த தமிழ்நாட்டையும் கிரேசியான வைபுக்குள்ள கொண்டு போற மாதிரி அடுத்த பரத்வாஜ் ஆல்பம் வந்துச்சு. அதே ஹிட் கூட்டணி சரண் வைரமுத்துவோட. ஆனா இந்த டைம் இன்னும் பெருசா உலகநாயகனோட வசூல் ராஜா MBBS. கமல்ஹாசனுக்கு இவ்வளோ கிராண்டான ஆர்கெஸ்ட்ரேஷன், அல்டிமேட்டான மாஸ் லிரிக்ஸ்ல அவருக்கு பல வருஷத்துக்கு அப்புறம் பரத்வாஜ் கொடுத்த பேங்கர் இது. ஒரு பாட்டுல ஒரு வரி 2 வரி தகா இருந்து பார்த்திருப்பீங்க, ஆனா மொத்த பாட்டுமே தகா இருந்து பார்த்திருக்கீங்களா? எழுவதென்றால் ஒரு மலை போல் எழுவேன், நண்பர்கள் நலம் காண. இதே படத்துல இன்னொரு பாட்டும் கமல்ஹாசன் குரலையே வந்ததுதான் அல்டிமேட் ட்ரீட். அதுவும் உலகநாயகன் சென்னை ஸ்லாங்ல துவம்சம் பண்ணிருப்பாரு இந்த பாட்டுல. ஆண்டவா வந்து முதல்ல வந்து ரொம்ப ஒரு தூய தமிழ் இருந்துச்சு. அதை வந்து பார்க்க போனால் மனுஷனுக்கு ஃபஸ்ட்டு தோணுதான் அதை அப்படியே லோக்கல் பாஷையில் வந்து அவர் தான் மாற்றினார். வார்த்தையும் மாற்றி மாற்றி லோக்கலா பாடி அந்த பாட்டே வேற மாதிரி மாட்டாங்க. இன்னைக்கும் நிறைய பேருக்கு தேவைப்படுற ஒரு தத்துவத்தை இந்த பாட்டுல சொல்லியிருப்பாரு வைரம். அது லோக்கலா பாடினா அப்படி இருக்கும். வயலினை வச்சே ஒண்ணு பண்ணியிருப்பாரு பரத்வாஜ்.
கே ஸ்ரேயா கோஷல் 2 பேரோட வாய்ஸ்ல இந்த பாட்டும் வசூல் ராஜால நிறைய பேரோட ஃபேவரட். பரத்வாஜ் ஆல்பம்ல ஹரிகரன் இல்லாமையா? அவர் இருந்தாலே கண்டிப்பா அது ஒரு டஃப்பான ரெண்டிஷனா தான் இருக்கும். ஆனா ஹரிகரன் அசால்ட்டா இதை பாடி இருப்பாரு. சூப்பரா இருக்கும் அது மெலடி பாட்டு. ஹரிகரனுக்கு ஈக்குவலா சாதனா சர்கமோட ரெடிஷனும் இதுல. வசூல் ராஜால எத்தனை பாட்டு இருந்தாலும் இன்னைக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கிற ஒரு ஓஜி சாங் இருக்கு. ஒரு ஃபோக் சாங்ல கர்நாடிக் ஃபியூஷன்ல இந்த அளவுக்கு வீணையை யூஸ் பண்ண பாட்டு எனக்கு தெரிஞ்சு வேற எதுவும் இல்லை. இன்னைக்கு வந்து ஊ சொல்றியாக்கெல்லாம் தாத்தா இந்த பாட்டு. ஆமா. கிரேஸ் கருணாஸை இந்த பாட்டு மூலமா இண்டஸ்ட்ரிக்கு அறிமுகப்படுத்தினாரு பரத்வாஜ். இன்னைக்கு வரைக்கும் அவங்களோட முகவரியா இந்த பாட்டு தான் இருக்கு. ஆமா ஆமா. சரண் பரத்வாஜ் காம்போல வசூல் ராஜா வந்து அடுத்த 3 மாசத்துல இன்னொரு சூப்பர் ஹிட் ஆல்பம் அட்டகாசம் வந்துச்சு. இந்த பாட்டு கேட்கிற ஒவ்வொரு நாளும் ஏகே ஃபேன்ஸ்க்கு தீபாவளி கொடுத்திருக்காரு பரத்வாஜ். இன்னைக்கும் ஏகேவோட ஆந்தமா இருக்கு பாட்டை கம்போஸ் பண்ணின பெருமை பரத்வாஜ்க்கே உண்டு. ஆமா ஆமா. இந்த மியூசிக் டைரக்டரே பாடுறபோது நாங்கள் வந்து அந்த பாட்டோடையே ரொம்ப நாள் வாழ்கிறோம்ல, அதாவது டியூன் பண்ணி லிரிக் ஆட் பண்ணுற போது அதில் ரொம்ப வி ஸ்பெண்ட் லாட் ஆஃப் டைம் வித் சாங். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா மியூசிக் டைரக்டருமே அவங்க பாடினது வித்தியாசமாக தான் இருக்கும். வெதர் இட் இஸ் இளையராஜா, வெதர் இட் இஸ் எஸ்.ஏ. ராஜ்குமார், அவர் ஏ.ஆர். ரஹ்மான், அவர் பரத்வாஜ், அவர் அனிருத், அவர் எனிபடி, அவங்க பாடினா அந்த பாட்டு வித்தியாசமாக இருக்கும். சில பாட்டெல்லாம் எத்தனை வாட்டி கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. அந்த பீரியட்ல வந்து நிறைய சாங்ஸுக்கு இது பொருந்தும். அதுல இந்த பாட்டும் ஒன்று. டியூன் கொடுத்தேன் அவர்கிட்ட. சூப்பரா இருக்கு அந்த பாட்டு. அப்போ ஒரு டியூன் வந்து பேசிக்கலி ஒரு குரோமேட்டிக் சொல்லுவாங்கல்ல, அதாவது ஜிக்ஸாக்காக அரை நோட்டாக வந்து குரோமேட்டிக் சொல்லுவாங்க, குரோமேட்டிக் ஸ்கேல். இப்போ நான் வந்து உன்னை நான் பார்த்தேனே கேட்டேனே அப்படின்னா அது வந்து ஒரு கிரிப்பே இருக்காது. அதனால் அவருக்கு சரியான ஒர்க் பண்ணுறப்போ அப்படின்னு நாங்கள் கொடைக்கானலில் இருந்தோம் அந்த பாட்டு கம்போஸ் பண்ணுறப்போது. திடீர்னு வந்தார், ஓடி வந்தார், அப்பா பிடிச்சிட்டேன்ப்பா அப்படின்ட்டு. நச்சென்று இச்சொன்று தந்தாயே, அந்த நச்சு இச்சு அந்த பைட் சொல்லுவாங்க தெரியுமா, நச்சென்று இச்சொன்று தந்தாயே, அதுதான் அந்த 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 படத்தோட கிரிப்பு. அது போதுமா பசி தீருமா இனி காமம் வந்து கத்தி வீசுமா அடி ஒத்தை கொத்தை யுத்தம் செய்வோமா செய்வோமா. ஸ்ரீனிவாசோட இந்த பாட்டு பாடின உஜ்ஜயினியும் பரத்வாஜ் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணினாரு. செம்ம டேலண்டடான சிங்கர் அண்டர் ரேட்டடாவே போயிட்டாங்க. கரும்பு செய்யும் பில்லேனா கோபுரத்தை இடிக்காதே கலகம் செய்வது சரியா. இந்த பாட்டுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்டர் இருக்கு. பாட்டுல உஜ்ஜயினியோட குரல் மட்டும் இல்ல, அவங்களோட சிரிப்பு கூட அவ்வளவு அழகா கேப்சர் பண்ணிருப்பாரு. ஆமா ஆமா. இதே ஆல்பம்ல வந்து நிறைய பேரோட இன்னொரு ஃபேவரட் பாட்டு இது. வசூல் ராஜா அட்டகாசம் மாதிரி இவ்வளோ வெஸ்டர்னைஸ்டான ஆல்பம்ஸ் வந்துட்டு இருந்த சமயத்துல ஹரி பரத்வாஜ் கூட்டணியில பக்கா கிராமத்து ஆல்பம் ஐயா வந்துச்சு. பக்கா கமர்ஷியல் ஹிட். இந்த வரிகள் இருந்திருக்காது. பரத்வாஜோட வாய்ஸ்ல ரெண்டா லைன் வரும். கிட்டாருக்கு பேர் போன பரத்வாஜ் ஐயால ரூரல் ஃபிளேவருக்காக நாதஸ்வரத்திலையும் வேற மாதிரி ஒரு ஒர்க் பண்ணியிருப்பாரு இந்த பாட்டுல. மரியாதைக்குரிய ஒரு ஆளை வந்து டினோட் பண்ணுறதே இந்த ஐயா துறை ஆயிடுச்சு. இப்போ எங்கள் ஊர்லாம் வந்து சும்மா
அந்த ஊர் தலைவரே இப்படி இப்படி நடந்து வரும்போது பின்னாடி இந்த பாட்டை போடுவாங்க. இந்த பஸ்ஸெல்லாம் போடுறதுக்கு வந்து பஸ்ஸில் ஒரே பாட்டு, எந்த பஸ்ஸில் இந்த பாட்டு நல்ல பாட்டு போடுறாங்களோ அதை வந்து மக்கள் அந்த பஸ்ஸில் போவாங்க. அந்த மாதிரிலாம் ஒரு ஃபீல் உண்டு. ஐயா படத்தை வந்து இந்த மாதிரி ஏதாவது நல்ல பாட்டு கொடுக்கணும், எல்லா பஸ்லையும் நம்ம பாட்டு கேட்கணும் அப்படின்ட்டு நான் கம்போஸ் பண்ண பாட்டு தான் இந்த இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்க நயன்தாராக்கு ஃபேஸ் வேல்யூ கிடைச்ச பாட்டை கம்போஸ் பண்ணினதும் பரத்வாஜ் தான். ஊருக்குள்ளே ஓடும் தெருவில் பாத தடங்கள் 1000 இருக்கும். 90s கிட்ஸோட ஸ்கூல் டேஸ்ல ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து சன் மியூசிக் போட்டா கண்டிப்பா அன்னைக்கு நைட்டுக்குள்ள இந்த பாட்டு 3 வாட்டியாவது வந்துடும். ஆமா ஆமா. அதுதான் நமது பேரை மணமக்களாக அதெல்லாம் நல்லா இருக்கும். பரத்வாஜோட டாட்டர் ஜனனி பரத்வாஜ் சிங்கர அறிமுகமானது ஐயால தான். இதுல இருக்க நயன்தாரா தான் அழகா இருக்காங்க. அப்போ வந்து she was 15 years old at that point. அப்போ அந்த படத்துலேயும் வந்து நயன்தாரா was 15 years old. ஸோ வந்து ஓப்பனிங் சாங் ஸ்கூல் பாட்டு ஒன்று. ஸோ மை டாட்டர் கேன் சிங் வெல், ஸோ ஐ யூஸ்ட் ஹர் வாய்ஸ். ரொம்ப காம்ப்ளிகேட்டடான டியூனு, அதுல அவ்வளோ அழகா லிரிக்ஸ்னு, இதெல்லாம் இந்த ஓஜி கம்போசர்ஸ் லிரிசிஸ்டால மட்டுமே பாசிபிள். திப்பு, கே ஸ்ரேயா கோஷன் அப்போ சென்சேஷனலா இருந்த யங் சிங்கர்ஸ் எல்லாமே இந்த ஆல்பம்ல இருந்தாங்க. இந்த பாட்டு சூப்பரா இருக்கும். மொத்த படத்தையும் முடிச்சுட்டு அது பரத்வாஜுக்கும் வைரமுத்துவுக்கும் போட்டு காமிச்சு இதுல எங்கெல்லாம் சாங்ஸ் வைக்கலாம்னு நீங்களே டிசைட் பண்ணி வைங்கன்னு பொறுப்பை நம்பி கொடுத்திருக்காரு தங்கர் பச்சான். அப்படி கிரியேட் ஆனதுதான் இந்த 9 ரூபாய் நோட்டு சாங்ஸ் எல்லாமே. வைகை புயல் வடிவேல எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும் அவங்களோட ஸ்டைல்ல பாட வச்சாங்க. பரத்வாஜ் வடிவேலோட ஃபேமஸான டைலாக்ஸையே வச்சு ஒன்று பண்ணியிருப்பாரு. ஏகே பரத்வாஜ் கூட்டணியில மறுபடியும் ஒரு ஆல்பம் வந்துச்சு. ஆனா டைரக்டர் சரண் இல்ல பேரரசு. படம் சரியா போகலனாலும் பரத்வாஜோட பாட்டு சரியான ஹிட் ஆச்சு. சில படங்கள் சைலண்டா வந்து மிகப்பெரிய சம்பவம் பண்ணும்ல, அப்படி 2006ல வந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. முக்கியமா கே வாய்ஸ்ல வந்து இந்த பாட்டு. இந்த ஆல்பம்ல பரத்வாஜ் பண்ணின இன்னொரு ஸ்டன்னிங்கான ஒர்க் இது. சாருகேசி ராகம்ல சாதனா சர்க்கம் வாய்ஸ்ல பரத்வாஜ் பண்ணின இந்த பாட்டை கண்ணை மூடிட்டு கேட்டா சொர்க்கம் தான். நம்ம சுசி கணேசன் சார் இந்த படம் வந்து கல்யாணம் ஆக ஒரு சீன் மாதிரி சார் வந்து பேசிக்கலி சப்பரம் மாதிரி ஒரு இது கொண்டு போவாங்கல்ல, டோலி மாதிரி இருக்கும்ல, அதில் கூட்டு போவாங்க, சாமி கூட்டு போவாங்க. அதில் இவங்க வந்து ஆண்டாலும் இவங்க மாதிரி பிக்சர்ஸ் பண்ணுறோம் சார். ஸோ ஐ இமேஜின் தி ஸ்வே ஆஃப் தி தட் அந்த சப்பரம் இப்படி போகும். தையத்தா 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 தை ஸ்வேஸ். நார்மலி இந்த பிக்சர் ஒரு ரூல் இருக்குது சினிமாவில். த டெம்போ ஆஃப் தி ஸ்பீட் ஆஃப் த சாங், the music and the speed of the camera movement should be similar, you know. அது கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து இப்படி பண்ணும்போது இது இப்படி போகும். தையத்தா 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 அப்படின்னு நான் பண்ணணும். அதுலேயே நான் வந்து அந்த வார்த்தையை வச்சுட்டு நான் வந்து தையத்தா தையத்தா பாட்டு பண்ணேன். தமிழ்ல ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத சாதனா சர்க்கம் இந்த பாட்டுல அவ்வளவு அதுக்கேற்ற மாதிரி விஷயம் வச்சிருவாங்க. நான் ரெக்கார்ட் பண்ண போகும்போது அவங்க வந்து அந்த பாட்டை பாடும்போது நான் இவ்வளவு உணர்ச்சி வசப்பட்டதே கிடையாது. அந்த மாதிரி சரணத்தில் வந்து ஒரு அது see the voice and the words and the tune sometimes it really attacks you, know. ஸோ அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. பாட்டோட ஸ்டார்டிங்லயே ஒரு ஃப்ளூட் பீஸ் பண்ணிருப்பாரு பரத்வாஜ். அது கேட்க நானும் ஒண்ணு இல்லை. இந்த பாட்டோட திருட்டு பையல சொல்லிட்டேன். பாட்டோட நடுவுல அது இந்த படம் சூப்பரான படம். பிளேஸ்மென்ட் எல்லாம் வேற லெவல்.
தரரிரராரே தரராரே ராரே நனநனனி நானனா தெரு நனனி நானனா தரரரரரரரரரே தெரரரரரரரே தையத்தா. நீ உறுதியானவள், என் உரிமையானவள். அணு அணுவாய் உனைப்பிடிந்து எண்ணாயுள் அடைப்பேன்னு வைரமுத்து ஒரு பொண்ணோட காதல இதுக்கு மேல எவனும் சொல்ல முடியாத அளவுக்கு எழுதியிருப்பாரு. அணு அணுவாய் உனை பிளந்து என் ஆயுள் அடைப்பேன் தையத்தா. சரண் பரத்வாஜ் கூட்டணியில வந்து இன்னொரு சிறப்பான ஆல்பம் வட்டாரம். பரத்வாஜ் செம இது. தீம் மியூசிக் தான் பயங்கரம். எனர்ஜி. ஏன் இந்த படம் ஓடலன்னு இன்னும் தெரியல. இப்படி ஒரு படம் பயங்கரமான படம். அதுவும் யார் தருவாருன்னு அவர் ஆரம்பிச்சதும் வர ராக் பட்டியல் கிட்டார். தானே வட்டாரம். ஓ நெப்போலியன் அவரோட இடத்த பிடிக்க வைப்பாரு ஆரியா. அதான் கதையே. வழக்கம் போல பரத்வாஜோட ட்ரேட்மார்க்கான வெஸ்டர்ன் கிளாசிக்கல் ஃபியூஷன் இதுலயும் இருக்கு. இது நானா, என்னை நானே ரசித்தேனோ. நம்ம பிரதீப் குமாரோட மனைவி கல்யாணி நாயர் பாடியிருப்பாங்க. அவ்வளோ யூனிக்கான வாய்ஸஸை ஒவ்வொரு ஆல்பம்லயும் யூஸ் பண்ணியிருக்காரு பரத்வாஜ். அவன் வண்ணம் சேர்த்தானா. ஸ்டார்டிங்ல ஒரு டெம்போல போற பாட்டு பரத்வாஜோட ட்ரேட்மார்க் ஸ்டைல்ல இன்டர்லூடுக்கு அப்புறம் ஒரு டெம்போல வரும். அந்த டிரான்சிஷனை கேட்கும் போதே அவ்வளோ சுகம். என் வானில் மேற்கே போன மேகம் ஒன்று மீண்டும் வந்து சேர்ந்ததே. காஞ்சனா சீரியஸ் இப்போ 2, 3ன்னு போயிட்டு இருக்கே. ஆனா இதுக்கு எல்லாம் ஆரம்ப புள்ளி முனியா. பரத்வாஜ் தான் மியூசிக் பண்ணியிருந்தாரு. அப்ப அது பேய் மியூசிக்லாம் இவங்க தான் பண்ணிருக்காங்க. தங்கர் பச்சான் டைரக்ஷன்ல வந்து பள்ளிக்கூடம்ல வந்த இந்த பாட்டு இப்போ கேட்டாலும் உங்களோட ஸ்கூல் டேஸ் மெமரிஸை ரீகலெக்ட் பண்ண வைக்கும். மீண்டும் பள்ளிக்கு போகலாம், நம்மை நாம் அங்கே தேடலாம். 2010ல அந்த ஓஜி காம்போ லாஸ்டா ஒரு வாட்டி திரும்பவும் வந்தாங்க. கேட்கவே வேணாம்ங்கிற அளவுக்கு ஆல்பம் மெகா ஹிட். ஓ அசல். சிவாஜி ப்ரொடக்ஷன்ல உருவானதாலேயே சிவாஜி கணேசனை மைண்ட்ல வச்சு வைரமுத்து எழுதின இந்த பாட்டு அவ்வளோ பெரிய இம்பாக்ட கொடுத்துச்சு. சிங்கம் என்றால் எம் தந்தைதான், செல்லம் என்றால். பார்த்தீங்கன்னா கண்ணை மூண்டு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வரையிலையும் அவர் தெரிவார். எப்போதும் தோற்காது உன் சேனை தான், இருந்தாலும் இருந்தாலும் நீ யானை தான். பிரபு சார் சொன்னார், நாங்கள் இந்த பாட்டை போட்டு கேட்டு எல்லா ஃபேமிலியும் அழுவோம் சார். அந்த அளவு எங்கள் அப்பா மேலே உள்ள ஞாபகப்படுத்துகிற பாட்டு அப்படின்னு. இருந்தாலும் இறந்தாலும் நீ யானை தான். வழக்கமா ரீமிக்ஸ்னாலே பழைய பாட்டை அப்படியே போட்டு அதுல புது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி கம்போஸ் பண்றது வழக்கம். ஆனா பரத்வாஜ் இதுல இன்னொரு டியூனை மிக்ஸ் பண்ணி ரீமிக்ஸுக்கே ஒரு புது வடிவம் கொடுத்தாரு. பாட்டுல அங்கங்க வர அந்த பார்த்த ஞாபகம் இல்லையோ எல்லாம் வேற லெவல் ஃபீல். முனி சீரியஸ் மட்டும் இல்லாம சுந்தர்சியோட அரண்மனை பிரான்சைஸிற்கும் தொடக்க புள்ளி பரத்வாஜ் தான். அரண்மனை 1ல பரத்வாஜ் தான் சாங்ஸ் கம்போஸ் பண்ணிருப்பாரு. ரொம்ப பர்டிகுலராக படங்களை பிக் பண்ணி பண்ணின எல்லா படங்களையுமே தன்னுடைய பாடல்கள் மூலமாக பிளாக் பஸ்டர் ஹிட் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருந்த பரத்வாஜ்க்கு தமிழ் இண்டஸ்ட்ரியிலையும் சரி ஆடியன்ஸ் மத்தியிலையும் சரி ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கவே இல்லை. இப்போ நம்ம பார்த்த இத்தனை சாங்ஸையுமே அந்த பீரியட்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஆனால் நிறைய பேருக்கு இது கம்போஸ் பண்ணினது பரத்வாஜ் அப்படிங்கிறது தெரியாம போனதுதான் வருத்தமே. ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் தமிழ் சினிமாவுக்கு மறுபடியும் ரீஎன்ட்ரி கொடுக்க தயாரா இருக்க பரத்வாஜை இனியாவது கொண்டாடி தீர்ப்போம். அந்த கொண்டாட்டத்துக்கான தொடக்க புள்ளியா பரத்வாஜோட ரெடி செட் பரத்வாஜ்ங்கிற முதல் லைவ் இன் கான்சர்ட் இன் இந்தியா எக்ஸ்பேண்டில கூடிய சீக்கிரமாவே நடக்க போகுது. இத பத்தின டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. டிக்கெட் வாங்கிட்டு அந்த 90s கோல்டன் எராவை ரீலீவ் பண்ண நாங்களும் வர்றோம். வாங்க என்ஜாய் பண்ணலாம். எல்லாரும் என்கிட்ட கேட்குறாங்க, இத்தனை படம் பண்ணிருக்கீங்க, இத்தனை பாட்டு பண்ணிருக்கீங்க, இவ்வளோ ஹிட் இருக்கீங்க, ஏன் நீங்கள் எங்கேயுமே காணும் உங்களை? ஒரு டிவியில் ஜட்ஜாக இல்லை, அப்புறம் ஷோ பண்ணல நீங்கள். நான் வந்து அடிப்படையில் நான் வந்து இசையை தான் முதல்ல விரும்புகிறேன். நான் வந்து இந்த பணமோ இந்த புகழோ அதெல்லாம் வந்து எனக்கு தகுதி இருந்ததுனால இருக்கிறதுனாலையோ இல்லை இல்லாதனாலையோ அது என்ன வருது. ஸோ எல்லாமே வந்து அதாவது தனியாக வரணுங்கிற நம்பிக்கையில் இருக்கேன். நான் வந்து ஒன்றுமே இல்லாமல் இந்த ஊருக்கு வந்தேன். இவ்வளோ பாட்டு பண்ணியிருக்கோம், இவ்வளோ அவார்டு வாங்கியிருக்கோம். நான் கன்சிடர் மைசெல்ஃப் டு பி லக்கி மேன்.
இதை போட்ட ஒன்னும் ஒரு மாதிரி இருக்கு. எத்தனை பெண்களை கடந்திருப்பேன் இப்படி என் மனம் துடித்ததில்லை. அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும் நிலவுகள் சேர்ந்து பூமியில் வாழ்ந்தது, அது ஒரு பொற்காலம். சூப்பர், நல்லா இருந்துச்சு. சூப்பராக அதை ஒரு வீடியோவாக எல்லா இதையும் கரெக்டாக எடுத்து போட்டு செமையாக இருந்துச்சு எனக்கு ஆமா, தெரிஞ்சு. உண்மையா எனக்கு தெரியாது. எனக்கு உண்மையாவே அப்படின்ற ஒரு இல்லை, பேர் பரத்வாஜ் எனக்கு தெரியும். ஆனால் நான் அவரை விஷுவலாக இப்போ தான் பார்க்குறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு அப்படி அதாவது எப்படி இருப்பாரு கூட தெரியாது உண்மையிலே. இப்போ தான் ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். ஆனால் இவர் பாட்டுலாம் எனக்கு தெரியும். இந்த இதெல்லாம் போட்டதெல்லாம் பாட்டு தெரியும். எனக்கும் எல்லாமே தெரியும். ஆனா உண்மை எனக்கும் நானும் இவர் பார்த்தது அந்த எந்த ஒரு இதுலயுமே எனக்கு காட்டுனதே இல்லையே. ஆமாம் ஆமாம். இது இவர்தான் பாடின மாதிரி எந்த இதுவும் நான் பார்த்தது இல்ல. இப்படி ஒருத்தர் இருக்காருன்றத காட்டுனது சினிமா டிக்கெட் தான் நிறைய பேர் இல்லை, உண்மையிலே 50 நிமிஷம் மாதிரியே இல்லை. பெரிய வீடியோ. ஐயோ இவ்வளோ பெரிய வீடியோவா அப்படின்னு நினச்சோம். ஆனால் போனதே தெரியல. ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோ மாதிரி டப்புன்னு முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு. இவங்களே போய் ஆமா, எடுத்திருப்பாங்க போல இருக்கு எனக்கு தெரிஞ்சு. அப்படிதான் இருக்கு. அவங்க அந்த பேசுனது எல்லாம் இவங்களே போய் எடுத்த மாதிரி தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு. உண்மையாவே இவங்கெல்லாம் திருப்பியும் ரீஎன்ட்ரி கொடுத்து எல்லாம் பண்ணலாம். ஆமா நல்லா ஆமா, இருக்கு. நல்லா அதான் இதெல்லாம் என்ன சொல்றது, கிட்டத்தட்ட ஏகேவோட அந்த முக்கியமான படத்தோட பாட்டு எல்லாமே இவர் தான் போட்டிருக்காரு. ஆமா. பயங்கரம். அந்த பாட்டுலாம் காதல் மன்னனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அமர்க்களம், அப்புறம் அசல், அப்புறம் அட்டகாசம். இதெல்லாம் அட்டகாசம்லாம் நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அதெல்லாம் சூப்பரா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஆமா, எல்லாமே ஏன்னா ஏகேக்கு தான் நிறைய இது ஆமா பண்ணிருக்காங்க. ஆமா ஆமா அவங்க லவ் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஆமா, அதான் அதுல இருந்து இவர் மியூசிக்கோட இதுதான் அந்த லவ்வே காரணம். ஆமா ஆமா, அதுதான் இங்க மெயின் ஆமா ஆமா பாயிண்ட். சூப்பரா இருந்தது. ஆமா. அதே மாதிரி ஜே அதுக்கப்புறம் ஜெமினி இதெல்லாம் நான் கேசட் வாங்கி நான் இதெல்லாம் அடம் பிடிச்சி வீட்டில் வாங்கியிருக்கேன். ஜே ஜெமினி எல்லாம். ஏன்னா அந்த பாட்டுலாம் டிவியில் போடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரேடியோவில் கேட்கும்போது சூப்பராக இருக்கும். இந்த பாட்டுலாம் வாங்கி கேட்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கி கேட்டது இந்த ஆமா, பாட்டுலாம். உண்மையாவே நல்லா இருக்கு. ஆமா ஏன் என்ன மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. ஆமா அவங்களுக்கு ஆமா அது ஆமா தெரிஞ்சுக்கிறது வந்து சினிமா டிக்கெட் தான் நம்ம ஆமா நன்றி ஆமா, சொல்லணும். சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே. ஓகே, எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருக்கும் பை.